சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. விஜய் தான் வந்துட்டு இப்ப தப்பு பண்ணல, எல்லாம் ஊழல், எல்லாம் வாரிசு அரசியல். உதயநிதிக்கு பொருத்தி பார்க்க முடியாத மக்களாட்சியில போய் மன்னர் ஆட்சி கிடையாது. தேமுதிகவில் இருக்கிறது வாரிசு தானே, பாமக இருக்கிறது வாரிசு தானே, மக்கள் தானே வாக்களிக்கிறாங்க. அவர் போய் நான் டெப்டி சிஎம் அவர் நிக்கவே இல்லையே. 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, விட்டுட்டு வராரு அப்படின்னா அப்ப இங்க அதை விட பெரிய அமௌண்ட்டை சம்பாதிக்க போறாரு. 2 திராவிட கட்சிகளும் ஜெயிலுக்கு போன கட்சி. அவங்களுடைய ஆட்சிக்கு அணிலா இருந்து உதவுனவர் தான் விஜய்ங்கிற. ஹிந்தியை பத்தி அவர் பேசவில்லை, ஹிந்திங்கிற சொல்லே அவர் பயன்படுத்தல. மகாராஷ்டிரல பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜும் இல்ல, நான் அசாம்ல பேசக்கூடிய லாங்குவேஜ் கொண்டாந்து மும்மொழியை அவங்க வைக்கவே இல்லை. திருநருக்குன்னு தனியா ஒரு விங்கு தொடங்கினாங்க, அதற்கு இடம்பெற்ற எண் 9. அது ஏன் நீங்க 9ன்னு எடுத்துக்கிறீங்க? திருநர்களே விமர்சிக்கிறாங்க, அப்பதான் விமர்சிப்பாங்க, நம்ம போய் விமர்சிக்க மாட்டோங்க. திமுக விமர்சிக்கிறீங்க, பாஜக விமர்சிக்கிறீங்க நீங்க சொன்னாலுமே அதிமுகவை நீங்க விமர்சிக்கிற மாதிரி எங்கேயும் பார்க்க முடியல. இப்ப உங்களுக்கு எதுவும் கட்சியில பொறுப்பு தரதா பேசப்படுதா? நான் 5 வருஷம் அங்க தாவேகாக்குள்ள பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஒரு புறம் புசியான, இன்னொரு புறம் மாதவ அர்ஜுனா இருக்கலாம். ஆனா விஜய் பையன் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு சொல்ல முடியுமா உறுதியா? குழந்தை பிறக்காதுக்கு முன்னாடியே பேர் வைக்கிறீங்களே நீங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முன்னாள் காவல் அதிகாரி ஏடிஎஸ்பி அனுஷியா டெய்சி அவர்கள். அவங்க காங்கிரஸ்ல இருந்து இப்ப தாவேக்கால வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம். காங்கிரஸ்ல ஒரு 5 ஆண்டு கால பயணம், அதற்கு அடுத்து வேற கட்சி மாறணும்னு நினைக்கிறப்ப விஜயை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறப்ப விஜய் தான் அடுத்த பயணத்துக்கான சரியான தலைவரா இருப்பாருன்னு நீங்க ஏன் நம்புனீங்க? விஜய் தான் இப்ப தப்பு பண்ணல, எல்லாம் ஊழல், எல்லாம் வாரிசு அரசியல். அவங்கவுங்க குழந்தைங்களை கொண்டாந்து தான் வைக்கிறாங்க. வேற அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. இப்போ மக்கள் மேலே அக்கறையும் கிடையாது, மக்கள் நலனும் கிடையாது. எல்லாம் தேர்தல் அறிக்கையில் கொடுக்க வேண்டியது ஒன்றுத்தையும் நிறைவேற்றுறதே கிடையாது. மக்களும் போய் கேட்க போகிறது. சந்திரசேகரோட வாரிசு, அதன் மூலமாக தான் சினிமா, அவரோட வாரிசு சினிமாவில் சந்திரசேகரன் வாரிசுன்னு உடனே அவங்களுக்கு கொடுக்கல. அவரும் டான்ஸ் பண்ணி, அவரும் நடித்து, அவர் தான் நம்பர் 1 நடிகராக வந்தார். இப்போ சந்திரசேகரன் சார் பையனாலே உடனே நடிப்பு வந்துருமா? இப்போ விஜய் நம்பர் 1 ஏற்றுப்பாங்களா? அவரோட உழைப்பு இருக்குல்ல. அதனால சந்திரசேகரன் பையன் நடிகருங்கிறதுனால அவரு எங்க உதயநிதிக்கு பொருத்தி பார்க்க முடியாத மற்ற தலைவர்கள் உதயநிதிக்கு பொருத்தி பார்க்கலாம்னா இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, மக்களாட்சி, சமதர்ம கொள்கையுடைய குடியரசு மக்களாட்சி. மக்களாட்சியில போய் மன்னர் ஆட்சி கிடையாது. இன்னைக்கு அவங்க மக்கள் தானே வாக்களிக்கிறாங்க, அதன் அடிப்படையில் தானே அவர் தேர்ந்தெடுக்க. அவர் மக்கள் அவர் போய் நான் டெப்டி சிஎம் அவர் நிக்கவே இல்லையே. முதல்ல இப்போ இருக்க சிஎம் ஸ்டாலின் என்ன சொன்னார்? அரசியலுக்கு யாருமே வரவே மாட்டாங்க என் வீட்டில் இருந்துன்னு சொன்னார். அதுக்கு பிறகு எம்எல்ஏ ஆனார்ல அவங்க பையன், அதுக்கு பிறகு மினிஸ்டர் ஆனாரா, அதுக்கு பிறகு டெப்டி சிஎம் இவர் தானே ஆக்குனாரு. மக்களை ஆக்குனாங்க. நான் டெப்டி சிஎம் போய் அவர் கண்டெஸ்ட் பண்ணி பொது தேர்தலில் நின்று அவர் டெப்டி சிஎம் ஆனாரு. மன்னராட்சி தானே. அப்பா, அப்புறம் பிள்ளை, அப்புறம் பேர பிள்ளை, நீங்களே காமிச்சுக்கிட்டீங்களே. எத்தனை சீனியர்ஸ் இருக்காங்க அங்கே, அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. இப்போ ஏடிஎம்கேல ஜெயலலிதாமா இப்போ ஓபிஎஸ்க்கு கொடுத்தாங்கல்ல, அவங்க இல்லாதப்ப. இன்னைக்கு சசிகலாமா இவர் பழனிசாமி ஐயா கொடுத்துட்டு போனாங்கல்ல, அவங்க வாரிசுக்கா கொண்டாந்து நிறுத்தினாங்க இல்லையே. கொடுத்தாங்களா, அவர் எடுத்துக்கிட்டாராங்கிறதுலாம் எடுத்துக்கிட்டாங்களா, கொடுத்தாங்களா இல்ல. ஆனா அவங்க வாரிசு கிடையாது. ஆனா இந்த டிஎம்கேல மட்டும்தான் வாரிசு. ஆனா சொல்றாங்க மேடம், நீங்க டிஎம்கே மட்டும் குறி வைக்கிறீங்க, தேமுதிகவில் இருக்கிறது வாரிசு தானே, பாமக இருக்கிறது வாரிசு தானே, அதையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க ஆட்சியாளரா இல்லையங்க. அவங்க போராடுறாங்க, மக்கள்கிட்ட போயிட்டு போராடுறாங்க. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அது அவங்களோட ரைட்ஸ், உரிமை. ஆனா இவர் எடுத்து கொடுக்க கூடாது இல்லைங்க. இவர் தானங்க எடுத்து கொடுத்தாரு தான் பையனுக்கு. வேற யாராச்சும் எடுத்து கொடுக்க சொன்னாங்களா மக்கள்? நீங்க விஜயை நம்புறீங்க, ஆனா உங்க பார்வையில மக்கள் இதுக்காக விஜயை நம்பணும் அப்படின்னா நீங்க எதற்காக சொல்லுவீங்க மேடம்? ஏன்னா இப்போ அவர் இதுல இணைஞ்சிருக்கீங்க, சமீபத்தில் பெரிய அளவில் இப்போ பேச பொருளானுச்சு நீங்க சேர்ந்தது, அதனால கேட்குறேன். விஜய் இன்னைக்கு நம்ம 200 கோடி அப்படின்னு சொல்றாங்க அவரோட சம்பளம். அதை வேணாம், நான் கம்ப்ளீட்டாக நான் நடிக்கவே மாட்டேன், எனக்கு 200 கோடி வேணாம், எனக்கு செய்த மக்களுக்கு நான் திருப்பி ஏதாச்சும் கொடுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய ஊழல் அரசு வேண்டாம், பொய் பிரச்சாரம் வேண்டாம், இந்த வாரிசு அரசியல் வேணவே வேணாம். அதனால் நான் என்னுடைய மக்கள் என்ன வாழ வச்ச மக்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும். இன்றைக்கி ஒரு பசியோடு இருக்கானா அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இன்றைக்கி வேலை இல்லாமல் இளைஞர்கள் இருக்காங்களா படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு வேலை தரணும். இன்றைக்கி வீடு இல்லாமல் இருக்காங்களா அவங்களுக்கு வீடு கட்டி தரணும். நான் பேச மாட்டேன், யாரையும் திட்ட மாட்டேன்,
நான் வந்து செயலில் காமிப்பேன், மக்களுக்கு அது போய் சேருதான்னு பார்ப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது, ஏன் எம்ஜிஆர் அப்படிதான் வந்தாங்க, அண்ணாதுரை அவர்கள் அப்படிதான் வந்தாங்க, இன்னைக்கு கருணாநிதி அவங்களுக்குலாம் ஒரு பின்புலம் இருக்கு, ஏற்கனவே அரசியல்ல பணியாற்றி இருக்காங்க. ஒரு பின்புலமும் கிடையாது. அரசியல் பின்புலம், அரசியல்ல எம்எல்ஏ வந்திருக்காங்க. எம்ஜிஆர் வரப்ப எம்எல்ஏ இருந்தாரு, பரங்கிமலை அது எம்ஜிஆர் மட்டும்தான் இருந்தாங்க. அது கருணாநிதி ஐயாவோட இருந்ததுனால கருணாநிதி ஐயா வந்துட்டு பின்புலம் இருந்தா வந்தாங்க இல்லையே. எழுத்து அரசியல் போராட்டம்னு அவங்களுக்கு ஒரு பயணம் இருக்குல்ல மேடம், இவரு அந்த மாதிரி இல்ல டைரக்டா வராரு அப்படிங்கிறது தான். ஏங்க உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம். இப்போ ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குதாங்க. 18 வயசுல நீங்க சாகுற வரை நீங்க ஓட்டு வாங்குறீங்களாங்க, அவங்க கட்சி தொடங்கலாம், ஓட்டு போடலாம், எல்லா உரிமையும் இருக்கு. அவரோட ரைட்ஸுங்க அது. நம்ம மக்களாட்சியில அவரோட உரிமையை வந்துட்டு அவர் கேட்கிறாரு, மக்களே நான் உங்களுக்கு நல்லாட்சி கொடுக்குறேன்னு கேட்கிறாரு. அது ஏன் நம்ம வரவே கூடாதுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் அவரை? இல்ல இப்ப என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி தான் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கவர் விட்டுட்டு வராரு அப்படின்னா, அப்ப இங்க அதை விட பெரிய அமௌண்ட்டை சம்பாதிக்க போறாரு அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அது பார்த்துக்கலாம். அது ஓட்டு போட்டு இவங்க தேர்வு செய்த பிறகு நீங்க மக்கள் 5 வருஷம் கொடுப்பீங்க, 50 வருஷமா நீங்க கொடுத்து ஊழல் ஆட்சி வச்சிருக்கிறீங்க, ஒரு 5 வருஷம் அவருக்கு கொடுத்து பார்ப்போம். அவர் ஊழல் பண்ணாருன்னா அவரை தூக்கி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தான் வந்துட்டு ஓட்டு உரிமை இருக்குது. ஒரு நல்லவர் வராருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எல்லாருக்குமே இப்படி 50 வருஷமா போய் தேர்தல் அறிக்கை கொடுத்து அந்த தேர்தல் அறிக்கை நிறைவேற்றாத இந்த ஆட்சியை திரும்ப திரும்ப வரணும்னு நம்ம போடும்பொழுது யாரோ ஒரு புது மனுஷன் வராரு, அவருக்கு வந்துட்டு நம்ம ஓட்டு போட்டு பார்ப்போம். அவரும் தப்பு பண்ணா தூக்கி எறிஞ்சிடலாமே. இப்ப இந்த 2 திராவிட கட்சிகளும் ஜெயிலுக்கு போன கட்சி. இப்ப இருக்கிறவரும் இப்ப இருக்கிற மந்திரியும் வருஷ கணக்கா ஜெயிலுக்கு போறாரு. எது சொத்து வந்துட்டு வருமானத்துக்கு மிஞ்சி சொத்து சம்பாதிச்சதுல. அதே மாதிரி காங்கிரஸ்லயும் ப. சிதம்பரம் ஏன் ஜெயிலுக்கு போய் வராரு சிறைச்சாலையில், உங்க தங்கச்சி சிறைச்சாலைக்கு போயிட்டு வராங்க. இப்படி முன்னாடி இருந்தவங்களும் சசிகலா அம்மா ஜெயலலிதா அம்மா செத்து போயிட்டாங்க, அக்யூஸ்டா தான் செத்தாங்க அவங்க. அப்ப எது வருமானத்துக்கு மிஞ்சி சொத்து சம்பாதிச்சு, யாருடைய சொத்து? இவங்க படிச்சு சம்பாதிச்சாங்களா? அணிலா இருந்து உதவுனர் தான் விஜய்ங்கிற விமர்சனங்கள் இருக்குல்ல. நான் கூட தான் எந்த கட்சி இருக்கோ அவங்க ஓட்டு போடுறேன். நானும் ஏடிஎம்கே போட்டிருப்பேன், டிஎம்கே போட்டிருப்பேன், காங்கிரஸ் போட்டிருப்பேன். எந்த கட்சி இருக்கோ நான் என்னோட பிரஜையா இருந்து இந்திய பிரஜையா நான் ஓட்டு செலுத்தி இருக்கிறேன். அதனால நான் கட்சி தொடங்க கூடாதுன்னு கிடையாது. இப்ப விஜய் கட்சி தொடங்குறாருன்னு சொன்னா அவரும் ஓட்டு தானே போட்டிருப்பாரு யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு. அவங்க சரியில்லைன்னு தானே அவர் கட்சி தொடங்குறாரு. விஜய் மீது வைக்கப்படுற இன்னொரு விமர்சனம் என்னன்னா, விஜய் வந்து கட்சி தொண்டர்களை எளிமையில அணுக விட மாட்டேங்கிறாரு, சாதாரண போறவங்களை அவங்கள சந்திக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று நிர்வாகிகளே நினைச்ச நேரத்தில் போயிட்டு அவர்கிட்ட பேச முடியல, இதெல்லாம் கட்சி களத்துல செயல்பட முடியாம இருக்கிறதுக்கான காரணங்களா இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்ல அவரு ஒரு புதுசா தொடங்கும் போது பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். நான் தொண்டர்களே நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொன்னா அங்க நடக்க வேண்டிய வேலை நடக்காது. இன்னைக்கு வந்து ஒரு 28 அணி விங்கு தொடங்கியிருக்காரு. அதுல கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் அவர் தொடங்கியிருக்கிறாரு. அது எவ்வளவு பேர் யோசனை பண்ணும். இன்னைக்கு பெருசா இப்ப வந்துட்டு அவங்க வந்துட்டு யாரு நம்ம பிரசாந்த் கிஷோர் சாரை பார்த்து, ஏன்னா தேர்தல் சீக்கிரம் வரப்போகுது, இன்னைக்கு தேர்தல் பொறுப்பாளராக ஆதவ் அர்ஜுன் சாரை போடுறாரு. இன்னைக்கு அந்த ஐடியில் வந்துட்டு இப்போ ஒருத்தர் வந்தார் பிஜேபி ஏடிஎம்கேல இருந்து. இதை மாதிரி பெரிய பதவிகளை தான் போடுறாங்க. இப்போ ஆதவ் அர்ஜுன் சாரோ இல்லை பிரசாந்த் கிஷோர் சார் எல்லாருமே போட்டுட்டு, ஏன்னா அத்தனை மாவட்டத்துக்கும் தலைவர்களை போடணும். இல்லை அதுவும் விமர்சனம் ஆகுது மேடம். வேற கட்சியிலேருந்து வரவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, டக்குன்னு டாப் ரோவை கொண்டு வந்துடுறாங்க. இத்தனை ஆண்டு காலம் விஜயோட பயணித்தவங்க ரசிகராக இருந்து இப்போ ரசிகர்களாக இருந்தவங்களுக்கு இப்போ அவருக்கு இருக்க அனுபவம் இல்லை. இப்போ ஆதவ் அர்ஜுன் சார் இதே டிஎம்கே கவர்மெண்ட்டோட இதே சிஎம்மோட 7 வருஷம் பயணித்திருக்காரு. அதே மாதிரி விசிகால இருந்து பெரிய மாநாடும் நடத்திருக்கிறார் அவரு. அப்ப அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்குது, அவருக்கு அந்த வலு இருக்குது. சிஎம் வந்துட்டு கிட்ட வச்சிருக்காருன்னா ஆதவ் அர்ஜுன், அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கும். அதனால நமக்கும் ஆலோசகரா பொது தேர்தல் நடத்த நீங்க வாங்க. ஏன்னா அவர் பல தேர்தலை வந்துட்டு டிஎம்கேக்காக சிஎம்மோட இருக்கும்போது பார்த்திருப்பாரு, அதே மாதிரி விசிகேலையும் பார்த்திருப்பாரு. அவருக்கு அந்த அனுபவம் இருக்குது. இப்ப இவங்க ரசிகர்கள் வந்து இப்பதானே முதல் அரசியல்வாதியா மாறுறாங்க. அதனால அவர் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இப்ப என்னது மாற்று கட்சியில இருந்து அவர் என்ன பணம் கொடுத்துட்டா வராரு? இல்லையே, நான் பணி செய்தாலும் எனக்கு பணம் கூட வேணான்னு தானே அவர் சொல்றாரு. அதனால அவர் என்ன சொல்றாரு, எல்லா கட்சியில இருந்து எல்லாரும் வாங்க, அதிகாரத்துல பங்கு எடுத்துக்கோங்க, ஆட்சியில பங்கு எடுத்துக்கோங்க, நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து மக்களுக்கு நல்லது செய்வோம்னு சொல்றாரு. இப்பதானே அவர் கட்சி தொடங்குறாரு. எல்லா சீனியர்ஸும் வராங்கிறவங்கள அவர் வர வேணாம் நான் சொல்வாரு. அவரை பாஜகவோட பி டீமா இருக்காரு, டைரக்டா வந்து பாஜகவை எங்கேயுமே அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாரு. திமுக மீது வைக்கிற விமர்சனத்தை விட பாஜக மேல வைக்கிற விமர்சனம் ரொம்ப கம்மி அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே எனக்கு கொள்கை எதிரி பிஜேபி, எனக்கு அரசியல் எதிரி வந்துட்டு டிஎம்கே அப்படின்னு ஃபர்ஸ்ட் மாநாட்டில் தெளிவா சொல்லிட்டாரு. அப்புறம் வேற என்ன திரும்ப நம்ம சொல்லிட்டே இருப்பாரா? இப்போ எனக்கு புரியுது, மக்களுக்கு புரியாதா?
அதனால அவர் கொள்கை எதிரி. எனக்கு வந்துட்டு கொள்கையில எனக்கு வந்துட்டு பிஜேபி தான் எதிரின்னு சொல்றாரு மத்திய அரசு. அப்ப அதே மாதிரி மாநிலத்துல எனக்கு இந்த வாரிசு அரசியல் வேண்டாம், இந்த ஊழல் அரசியல் வேணவே வேணாம், அதனால எனக்கு இவங்க தான் எதிரின்னு சொல்றாரு. இல்லை மேடம், இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்தில் கூட மேடையில் ஆவேசமா பேசினார். ஆனா எங்கேயுமே ஹிந்தியை பத்தி அவர் பேசவில்லை, ஹிந்திங்கிற சொல்லே அவர் பயன்படுத்தல அப்படின்னு. மும்மொழி கொள்கை என்னைக்குமே ஹிந்தி திணிப்பை தான் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹிந்தியில அவங்க போராட்டம்லாம் பண்ணி ஏற்கனவே நிறைய பேர் உயிர் பலியெல்லாம் போயிட்டு துப்பாக்கி சூடு நடந்து அதை மும்மொழிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் வந்து ஹிந்தி தான் பேசுறாங்க, அதை தான் கொண்டாடுவாங்க. எங்கேயோ பேசக்கூடிய மகாராஷ்டிரில் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜும் இல்லை நான் அசாம்ல பேசக்கூடிய லாங்குவேஜ் கொண்டாந்து மும்மொழியை அவங்க வைக்கவே இல்லை. அதுல என்ன சொல்றாங்க, விருப்பப்பட்டவங்க படிக்கலாம், ஆனா நீங்க கம்பல் பண்ணாதீங்க எங்களை. நீங்க வந்துட்டு நீங்க கல்விக்காக கொடுக்கக்கூடிய தொகையை நாங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட நான் நினைக்கிறேன் நம்ம ஐயா மோடி என்ன பண்றாரு, ஒரே தேர்தல், அந்த வந்துட்டு ஒரே மொழி ஒரே நாடுங்கும் போது அது வந்துட்டு ஹிந்தியை வந்துட்டு முன்னாடி திணிக்க கூடாதுன்னு இங்க வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, அரசியலமைப்பு சட்டத்துல யார் வேணாலும் எந்த பகுதிக்கு வேணாலும் போகலாம், ஈவன் ஜம்மு காஷ்மீர் கூட போகலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வேலை பார்க்கலாம் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. அதை மனசுல வச்சு இன்னைக்கு இப்ப ரீசெண்ட் காலங்கள்ல ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள மொத்த நார்த் இந்தியனும் இங்க வந்துட்டாங்க. ஆனா ரேஷன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்துட்டு இங்க தமிழ் படிக்க முடியாது, அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏன்னா அவங்க லேபர்ஸா இருக்கிறாங்களா, அவங்க ஹிந்தி படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஹிந்தி வேணுங்கிறதுக்காக இவர் கொண்டாந்து திணிக்கிறார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள ஹிந்தியா கொண்டாந்து திணிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஹிந்தி வந்துடும், கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் வந்துடும். அப்போ எல்லா லாங்குவேஜும் வந்துட்டு ஒரு மும்மொழி கொள்கையில் போயிடு நம்ம இந்தியா முழுவதும். அதுக்காக மீன் பண்ணி தான் நம்ம மோடி ஐயா இதை வேலை பண்ணுறாரு. ஏன்னா நார்த் இந்தியனை முதல்ல கொண்டாந்துட்டாரு, கம்ப்ளீட்டாக லேபர்ஸ் எல்லா வில்லேஜஸ்லையும் இருக்காங்க, ஹிந்தியை கொண்டாந்துட்டா கம்ப்ளீட்டாக ஹிந்தி படிச்சிருவாங்க அப்படிங்கிற இன்டைரக்டாக அவர் பண்ணிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்துட்டு நான் வந்து கல்வி தொகை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னோட கருத்து அது. இப்போ உங்களுக்கு எதுவும் கட்சியில் பொறுப்பு தரதா பேசப்படுதா? உங்களை விஜய் தனியாக சந்திச்சு பேசினாரா? விஜய் வந்துட்டு இன்னும் சினிமாவில் தான் நடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்பப்போ வந்துட்டு அவர் நிறைய இப்போ மீட்டிங்ஸ் அது இப்போ ஒரு மாநாடு நடத்தும் போது அந்த பூஞ்சேரியில் நான் போனேன். அப்பையும் வந்துட்டு ஒரு அந்த தலைவர்கள்லாம் அறிமுகப்படுத்தி நம்ம தேர்தல் இந்த மாதிரி பூத் கமிட்டி மீட்டிங் இதெல்லாம் வந்துட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் விஜய் வந்துட்டு புஷியானந்த் சார் சொன்னாங்க, நான் வந்துட்டு உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் தலைவர்கிட்ட, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பார்த்தா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்காக ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்காக ஒரு விங்கு தொடங்கி இருக்கிறத பார்த்தா அதில் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸும் அதில் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஊர்ஜிதமாகுது. ஒருவேளை இன்னும் மாற்றுக் கட்சி அவர் பார்க்கவே இல்லை. மாற்றுக் கட்சி அவர் பார்த்தாருன்னா அதில் நான் போவேன். மாற்றுக் கட்சியிலேருந்து பதவி வேணும்னா அவங்க என்ன பதவி, எனக்கு என்ன தகுதி இருக்கோ, நான் 5 வருஷம் அங்கே செக்ரட்டரியாக இருந்தேன், எனக்கு உடனே கொடுத்தாங்க காங்கிரஸில். இப்போ எனக்கு பதவி கொடுத்தா நான் அந்த பதவி வேலை செய்வேன். அப்படி இல்லாட்டா நான் ஒரு குடிமகளாக இருந்து கட்டாயம் தாவேக்காக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுவேன். காங்கிரஸ்ல இருந்துட்டு இந்த ஓட்டை போட மாட்டேன், அந்த கட்சிக்கு துரோகம் செய்யக்கூடாது. அதனால நான் வெளியில வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் என்னோட ஓட்டு. நீங்க ஓய்வு பெற்ற அதிகாரிக்குன்னு ஒரு விங்கு தொடங்கினாங்கன்னு சொல்றீங்க, அதே மாதிரிதான் திருநங்கை திருநருக்குன்னு தனியா ஒரு விங்கு தொடங்கினாங்க. அந்த விங்கு அதற்கு இடம்பெற்ற எண்ணு வந்து 9ன்னு இருந்துச்சு. இது வந்து கடுமையான அதிர்வலைகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துச்சு, சர்ச்சையானுச்சு, விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அது குறித்து விளக்க அறிக்கை எதுவுமே வரலையே மேடம். அது ஏன் நீங்க 9ன்னு எடுத்துக்கிறீங்க? அது தெரிஞ்சோ தெரியாமல அந்த நம்பர் வந்துருச்சு. ரொம்ப கவனமா இருக்கு. அழகா ஏன் ஈவன் கருணாநிதி ஐயா கூட திருநங்கைன்னு தான் அழகா பேர் வச்சாங்க. நீங்க ஏன் அதை அப்படி எடுத்துக்கிறீங்க? யாரோ ஒருத்தங்க ஏதாவது ஒரு திருநர்களே விமர்சிக்கிறாங்க, அப்பதான் திருநங்கை தான் விமர்சிப்பாங்க, நம்ம போய் விமர்சிக்க மாட்டோங்க. திருநங்கைக்கு தான் எங்களை இந்த மாதிரி இழிவாக சொல்லுவாங்களே அந்த 9 நம்பர் சொல்லி. அப்போ ஏன் நீங்கள் அந்த நம்பரில் கொண்டாந்து வச்சுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்குது. தவறுதலாக கூட நடந்துருச்சுன்னு அவங்க வந்துட்டு சொல்லியிருக்கலாம், சொல்லிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது வந்து பெருசாக எடுத்துக்கவே வேண்டாம். அதுக்கும் இதுக்கும் பெரிய சம்மந்தமே இல்லை. உங்களுக்காக ஒரு விங்கு தொடங்கினாங்கன்னா அதை வந்து நம்ம பெருமையாக எடுத்துட்டு நம்மளுக்குள்ள கோரிக்கை என்ன, நம்மளுக்கு என்னெல்லாம் வந்துட்டு நமக்கு கிடைக்காத இருக்குது இந்த தமிழகத்தில், நம்மளை எத்தனை பேர் இழிவுபடுத்துறாங்க, இல்லை நமக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்க, என்னெல்லாம் அந்த கோரிக்கையை அவர்கிட்ட வச்சு அதை நிறைவேற்றிக்கலாமே. இதை ஒரு பெருசாகவே எடுக்க வேண்டாம். இப்போ விஜய் வந்து மேடம் அதிமுகவோட கூட்டணி போலங்கிறாரு, அறிக்கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஊடகத்துக்கு போகிறவங்க நாங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் பேசணுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. தாவேக்காக்குள்ள பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஒரு புறம் புசியானந்த், இன்னொரு புறம் மாதவ அர்ஜுனா, இவங்கெல்லாம் எதிரெதிர் அணியா இருக்காங்க, அந்த மாதிரிலாம் பேசப்படுது மேடம். இல்ல ஒரு கருத்து வேற்றுமை இருக்கலாம். ஏன்னா அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம், இவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம். புதுசாக இப்போ தான் வந்திருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒன்று பேசி அவர் என்ன சொன்னார், நான் பேச்சில் காமிக்க மாட்டேன்,
ஒருத்தரை இந்த குழாயடி சண்டையெல்லாம் போட்டுக்க வேண்டாம், நான் செயலில் காமிச்சிடறேன்னு சொன்னார். அதனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் அசிங்கமாக பேசுகிறாங்க. அது இல்லை இது இல்லை, நீ இப்போ தான் சினிமா நடிகை, உனக்கு என்ன தெரியும், நீ சின்ன பிள்ளை, இதெல்லாம் பேசுகிறாங்க. தேவையே இல்லையே, அந்த பேச்செல்லாம் தேவையே இல்லையே. உனக்கு மக்களை பற்றி பேசுகிறீங்களா? நீ எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரனாட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கணும், அவர் பதில் சொல்லணுமா? அப்போ வந்து நீ பேச வேண்டியது பேசுங்க. செய்தியாளரை சந்திப்பாக இருந்தாலும் சரி, இல்லை யாருக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாரோ அவங்க மட்டும் நீங்கள் பேசுங்க. எல்லாருமே பேச வேணாம். ஏன்னா அவங்கள மித்தவங்க பேசும்போது அவங்க திருப்பி பேசுவாங்க. ஒரு டீசன்சி மெயின்டைன் பண்றாரு பாலிடிக்ஸ்ல. அதனால அவர் பேச வேணாம்னு சொல்றாரு. அங்க கருத்து வேறுபாடு இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதுக்காக சண்டை போட்டுட்டு யாருமே வெளியில வரல. ஆனா மேடம், நீங்க திமுக விமர்சிக்கிறீங்க, பாஜக விமர்சிக்கிறீங்கன்னு நீங்க சொன்னாலுமே அதிமுகவை நீங்க விமர்சிக்கிற மாதிரி எங்கேயும் பார்க்க முடியல. விமர்சிக்கிறதுக்கான வீடியோவும் எதுவுமே இல்லை. இது மாதிரி அதிமுக விமர்சிக்கவே வேண்டாம். ஆல்ரெடி அதிமுக ஒன்றும் இல்லாத போயிடுச்சு. ஏன்னா அவங்க பக்காவா வருமானத்துக்கு மிஞ்சி சொத்து சம்பாதிச்சாங்கன்னு பக்காவா குற்றம் சுமத்தி ஜெயில் தண்டனை அடைஞ்சிட்டு வந்துட்டாங்க. அதனால வந்து உலக மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. இப்போதைக்கு மக்கள் நம்பி டிஎம்கே தான் வந்து ஆட்சியாளராக உட்கார வச்சிருக்காங்க. அதனால அவங்க இப்ப ஸ்பிளிட் அப் பண்ணி கிடக்குறாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன குரூப் ஆயிட்டாங்க. அதை வந்து விமர்சிக்க ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு மறுபடியும் இந்த ஆட்சி கொண்டாடாதீங்க. இந்த 2 தான் அவர் சொல்றாரு. ஊழல், வாரிசு, இதை நான் எதிர்க்கிறேன், இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியிலன்னு சொல்றாரு. அதனால இப்ப விஜய் பையன் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு சொல்ல முடியுமா உறுதியா? விஜய் பையன் குழந்தை பிறக்காதுக்கு முன்னாடியே பேர் வைக்கிறீங்களே நீங்க. விஜய் பையனை இப்ப 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 பிரசன்ட்லி வந்துட்டு இப்ப சிஎம்மோட பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப டெப்டி சிஎம் இருக்கிறது தான் பேசுறாரு தவிர அதுதான் மன்னராட்சின்னு சொல்றாங்க. இது நடந்த சமாச்சாரம், நடந்து முடிஞ்சு இப்ப பிரசன்ட்லி அவர் இப்ப டெப்டி சிஎம்மா இருக்காரு. இப்ப ஒண்ணுமே இல்லாதவரை அவரே இன்னும் சிஎம் ஆகல, அதுக்குள்ள அவர் பையன் வரமாட்டாரான்னு கேட்டா அது அந்த காலத்துல நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க தானே, நீங்க தேர்வு செய்ய அவர் எடுங்க, பையன் எடுக்கலாமா வேண்டாமான்னு. அது மக்கள் கையில தானே இருக்குது. ஆழமா நிதானமா எல்லா கேள்விக்கும் பதில் அளிச்சிங்க. ஒரு நல்ல உரையாடல். நேரத்துக்கு நன்றி. நன்றி சார், தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.